குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:31. திதி இரவு 11:16 வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இரவு 10:51 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாம யோகம் காலை 11:40 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 11:16 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 10:51 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 10:51 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்னைக்கு பஞ்சமி திதி வேற இன்னைக்கு இருக்கு. இந்த பஞ்சமி திதியில சனிக்கிழமையோடு இணைந்து வருவதால் இன்னைக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. சரி, அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சரிசி, ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. மாலை 6 மணிக்கு மேல, ஏன்னா வராகிக்கு இரவு தான் சிறப்பு. ஒரு வாழை இலை வாங்கிக்கோங்க, அரிசியை பரப்பிடுங்க, தேங்காய் 1 வாங்கி 2ஆ உடைச்சிக்கோங்க, இலுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கி அதுல சிகப்பு திரி போட்டு ஏத்துங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தீபம் ஏத்தும் போது வராகிக்கு உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகும். இப்ப நிறைய பேருக்கு கண் திருஷ்டி இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைய தினம் மாலை வேளையில இந்த மாதிரி தீபம் ஏத்தி வழிபாடு செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். பணம் வர்றதுக்கான ஒரு மந்திரம் இருக்கு. வராகிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதிகம் உண்டு. ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன மந்திரம் அப்படின்னா, இந்த மந்திரத்தை கூட அங்க 108 முறை உட்கார்ந்து சொல்லலாம், தப்பு இல்லை. இல்ல தினந்தோறும் வீட்டுல கூட இதை சொல்லலாம். தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மந்திரத்தை நீங்க வீட்டில் சொல்லலாம். என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னா, ஓம் க்ளீம் வராகி முகி ஹிரீம் சித்தி சொரூபிணி ஸ்ரீ தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாக்கா. இந்த மந்திரத்தை தினந்தோறும் யார் ஒருவர் 108 முறை பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி நினைத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். இது உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா நான் எல்லாம் கொரோனா பீரியட்ல 48 நாள் தொடர்ந்து நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு, வீட்டில் வராகி இருக்கு, அபிஷேகம் பண்ணிட்டு உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுவேன். இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்கு, ஆனா இது நமக்கு தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பணம் தான் தேவை, வேற வழி கிடையாது. சரிங்களா? பணம்னா பணம் கூட வாய் திறக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் உண்மை இன்னைக்கு. சரிங்களா? அதுக்கு உதாரணம் சொல்லலாம், அது வேண்டாம் நமக்கு. சரிங்களா? அதனால இன்னைக்கு பஞ்சமி, வளர்விறை பஞ்சமி, வராகிய வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த தீபத்தை ஏத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, சில பேர் கோயிலுக்கு போக முடியாது. சில பேருக்கு
கோயிலுக்கு போக முடியாது. அப்ப என்ன செய்யறது? வீட்லயே இந்த தீபத்தை ஏத்தலாம். மாலை 6 மணிக்கு மேல அரிசி போட்டு தேங்காய் வச்சு எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தலாம். வீட்டுல கூட ஏத்தலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? செய்யுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் நிலவட்டும், பணம் பெருகட்டும், கடன் தீரட்டும். சரி, இப்ப நம்ம கோச்சார பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். கன்னியில் கேது பகவான், விருஷிகத்தில் புத பகவான். இன்று பகல் 12:05 புத பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அப்ப சூரியனும் புதனும் இணைகிறார்கள். நல்ல காம்பினேஷன், நல்லதே நடக்கும். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? லக்ஷ்மி வசிய எண்ணெய். அது உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கு. அது நம்ம காமாட்சி அம்மன் விளக்குல எதுல ஒன்னாலும் ஊத்தி ஏத்தலாம், தப்பு கிடையாது. ஏன்னா காமாட்சி அம்மனே ஒரு மகாலட்சுமி தான் இல்லைங்களா? அதுல இந்த லக்ஷ்மி வசிய எண்ணெயை ஊத்தி நீங்க தீபம் ஏற்றினால், இப்பதான் வந்திருக்காது, சதுரகிரியில இருந்து அது ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. உண்மையிலே நல்ல வாசனையா இருக்கு. அதாவது ஒரு ஒரு நல்ல சந்தன வத்தி, ஒரு சாம்பிராணி வத்தி, ரெண்டும் கலந்து ஏத்தி வச்சா எப்படி இருக்கும்? வீட்டுல சரியான வாசனை இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வருவாங்க. எந்த வீடு வாசனையாக இருக்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி நாராயணனும் சேர்ந்து வாசம் புரிவார். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். சரிங்களா? அதனால அந்த லக்ஷ்மி வசிய எண்ணெய் வந்திருக்கு. வேண்டுவோர் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்ன ரேட்டுன்றதை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி தூப பொடியும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய தூப பொடி, அதே போல மாந்திரீக தாந்திரீக வகுப்பு போடப்படும். இதுல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படும். இது ஜோதிடம் படித்தவர்கள் மட்டும்தான் இதை கத்துக்கலாம் அப்படின்றதுல கிடையாது. ஜோதிடம் தெரியாதவர்களும் இதை கத்துக்கலாம். ஒரு இடத்துல குறி சொல்றாங்கன்னா அவங்களும் இதை கத்துக்கலாம். ஜோதிடம் தெரியணுன்றது அவசியம் இல்லை. சரிங்களா? சில பேர் சாமி வரும், சாமி சிலதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இதை கத்துக்கிட்டு அவங்க நல்லது மட்டும் செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு போறோம். ஒரு அர்ச்சனை தட்டுல என்னென்ன இருக்கும்? தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், எலுமிச்சம்பழம் இருக்கும், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாமே இருக்கும். ஏன் நம்ம அந்த அர்ச்சனை தட்டுல வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறையாவது அதை சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? முன்னோர்கள் ஏன் இதெல்லாம் செய்தாங்க? இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க நன்மை. சரிங்களா? ஏன்னா ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. இப்ப தேங்காய் இருக்கு, அந்த தேங்காய்க்குள்ள ஒரு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அது கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. இந்த தேங்காய்க்கு நல்ல ஒரு நற்குணங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் மேல ஓடு இருக்கு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த நாருங்க இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள அந்த தேங்காயினுடைய பல்ப்பு இருக்கு, அதுக்குள்ள ஒரு தண்ணி இருக்குன்னா கடவுளுடைய படைப்பு. அதனால தேங்காவை சிவன் அப்படின்னு சொல்றோம். தேங்காவை சிவபெருமானை குறிக்கக்கூடியது. ஏன்னா 3 கண்கள் உடையது இல்லையா? அதனால அது சிவபெருமானுடைய அம்சம் தானே. அப்ப அந்த சிவபெருமானுடைய அம்சத்தை கொண்ட அந்த தேங்காவுக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதனால இந்த முன்னோர்கள் அதை அர்ச்சனை தட்டுல வச்சாங்கன்னா தேங்காய் நற்குணங்களுக்கு ஏராளமா உண்டு. ஏன்னா குடல்ல உள்ள புண்களை குணப்படுத்துவதும், உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்கிறது தேங்காய். எலும்புக்கு தேவையான எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கும் நீண்ட நாள் வாழ்வதற்கு ஏற்ற பொருளாக இந்த தேங்காய் பயன்படுகிறது. அதே போல உடலில் நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்,
இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரிக்கும். இறைவனுக்கு படைக்கப்பட்ட பின் அதை வாங்கி நம்ம அதை கூறு போட்டு நாம் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து உண்ண செய்தல் வேண்டும். அதை விட்டு விட்டு இந்த செதர் தேங்காய் இந்த சாலையில உடைக்கிறது வீணடிக்க கூடாது. அதை உடைக்கலாம். ஒரு சில கோவில்ல எல்லாம் தொட்டி மாதிரி கட்டி இருப்பாங்க. அந்த தொட்டியில உடைச்சா அது சில நிறைய நல்ல விஷயத்துக்கு பயன்படுது. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் அர்ச்சனைக்கு அந்த தேங்காய் வச்சிருக்கிறது. அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழம்னா நல்லா நிறைய விஷயத்துக்கு பயன்படுது சொல்லலாம் இல்லையா? வாழைப்பழத்துக்கு இன்னொரு ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா? புற்றுநோயை கூட குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. உடல் வயிற்றில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி சுத்தம் செய்யும் தனித்தன்மை வாய்ந்ததுதான் இந்த வாழைப்பழம். அதே போல அந்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நம்ம அதை ஜூஸா புழிஞ்சு அதுல சர்க்கரை போடலாம், உப்பு போடலாம், ஏதோ ஒண்ணு போட்டு நம்ம குடிக்கும் போது உடல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதுவும் சுடுதண்ணீர்ல சிறிது எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறும். கொலஸ்ட்ரால் குறையும். பெரும்பாலும் அதை மக்கள் எலுமிச்சம்பழத்தை தொடுறதே இல்லை. அது காஞ்சி கருவடாயி அது சாமி ரூம்லயே கிடக்கும். நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன். இல்லைன்னா அதை கட் பண்ணி வண்டிகை வச்சு நசிக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. லெமன் ஜூஸ் டெய்லி குடிக்கலாம். குடிச்சா அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதே போல வெற்றிலை பாக்கு, அதுவும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், வைரஸை தடுக்கக்கூடியது. திருமணம் எல்லா விசேஷத்துக்கும் வெற்றிலை வைப்பார்கள். ஏன்னா வெற்றிலை என்பது வெற்றியை தரக்கூடியது. அதனாலதான் சாப்பாட்டுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடுக்குறாங்க. அப்போ சாப்பிட்ட பிறகு வெற்றிலை, கிராம்பு, 5 மிளகு, கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா தேன் எல்லாம் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சளி இரும்பல் இருந்தால் வைரஸ் மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் குணமாக்கக்கூடிய சக்தியை இது ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால நம்ம அர்ச்சனை செய்யறோம். ஏன் செய்யறோன்றதே அது தாத்பரியம் தெரியாதையே நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கங்க, முன்னோர்கள் ஏன் அர்ச்சனையை வைத்தார்கள், அதற்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனிமே அர்ச்சனை செய்யும் போது அதில் உள்ள பொருட்களை வீணடிக்காம இதே போல செய்யுங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டைரி போட்டு நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வருங்கால சந்ததியினருக்கும் இதெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு தன்மையே இருக்கும். ஒண்ணு சொல்ல போற, நாளைக்கு சொல்றாது, இப்ப டைம் இல்ல. சிறப்பான ஒரு மருந்து புற்றுநோய்க்கு அந்த காலத்துல சித்த வைத்தியத்துல இத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு யாருமே அதை கடைபிடிக்கிறதே இல்லை. நாளை தினம் அந்த மருத்துவ குறிப்பை சொல்றேன் நான். ஏன்னா நான் நேத்து வீட்டை கிளீன் பண்ணும்போது சித்த வைத்திய புக்கு ஒண்ணு கிடைச்சிது. அது நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன். இது எனக்கு ஒருத்தர் வயதானவர் 98 வயது உள்ள ஒருத்தர் எனக்கு அந்த புக்கை கொடுத்தாரு. நான் அப்ப அதை படிச்சேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். நேத்து வீட்டை கிளீன் பண்ணும்போது அந்த புக்கு கிடைச்சிது. அதுல ஒரு இந்த புற்றுநோய்க்கான மருந்து அதுல இருக்கு. நாளைய தினம் என்னன்றது சொல்றேன். சிம்பிள் தான் அது. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்பீங்க. ஆனா சில நேரத்துல அதுக்கு கிட்ட கூட நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் இன்றைய நாள் ரொம்ப கவனத்தோட இருங்க. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள்லாம் விலகும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி தன வரவை சேமிக்கக்கூடிய அதை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை இசையின ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திர குழப்பங்கள்லாம் குறையும்.
கிருத்திகை நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு வேலையில ஏற்றம் இறக்கம் இன்னைக்கு இருக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் கொஞ்சம் நட்பு உணர்வு, நல்லுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். பாகப்பிரிவினை தொடர்பான செயல்கள்ல ரொம்ப ரொம்ப நிதானத்தை இன்னைக்கு கடைபிடிங்க. வரவு, நிதி, பணம் இது தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ரொம்ப வேகத்தோடு செல்லாமல் விவேகத்தோடு செல்லுங்கள். அதே மாதிரி மூத்த சகோதரர் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய முயற்சிகளில் வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 8 அதிசய நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் மூலம் உங்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். சாதுரியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் உருவாகுகின்ற ஒரு தன்மை. உங்கள் மீதான நம்பிக்கை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 4 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமற்ற விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். ஆரோக்கிய செயல்பாட்டுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான விரயங்கள்லாம் ஏற்படும். வியாபாரத்துல சிந்தித்து செயல்படுங்கள். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறும். இன்றைய நாள் வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு செய்யுங்கள். இன்றைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமா இருங்க. அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் நீங்கும். ஆனா அந்த பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க, அதுதான் சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதுல நினைத்ததை செய்து முடிப்பீங்க. புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமையால் வரவுகள்லாம் அதிகரிக்கும். பயணங்கள்ல இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக, சுபமான நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நினைத்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும். உங்களுடைய அமைதியான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். தாய்மாமன் வழியில ஆதாயம் கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகள் நேரிடும். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவியெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்கார நம்பிக்கை மேம்படுகின்ற ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பிள்ளையின் வழியில சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த வேலையில இருப்பவர்கள் இன்றைய தினம் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த பதற்றமான நிலைகள்லாம் இன்னைக்கு விலகும். நண்பர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய பிடிவாத போக்கினை இன்னைக்கு குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனசுல சில விஷயங்கள்லாம் உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கே, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இருந்த சில விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள்லாம் மனதில் உருவாகின்ற ஒரு தன்மை. குடும்பத்தின் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். தடைபட்ட தனவரவுலாம் கிடைக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இன்னைக்கு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். கவனம் வேண்டிய ஒரு நாள். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. சமூக பணிகள் அனுசரித்து செல்லுங்கள். வாழ்க்கை துணையுடன் நெருக்கம், அதாவது குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகள் உதவியாக உங்களுக்கு இன்னைக்கு இருப்பார்கள். தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு எந்த வேலையை செய்யாதீங்க. ஏன்னா கண் விழிப்பதை தவிர்த்தாலே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி தேவையற்ற ஒரு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளா இருக்கும். அதே மாதிரி இப்போ தேவையில்லாத ஒரு இடத்துக்கெல்லாம் போவாங்க, அது தேவையே இருக்காது, ஆனா சும்மாவே அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த, அந்த மாதிரி ஒரு அலைச்சல்கள் எல்லாம் இன்னைக்கு குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். பண வரவு சுமாராக தான் இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் சொல்வதை இன்னைக்கு தவிர்த்துருங்க. அதே மாதிரி சமூக பணிகள்ல அறிமுகங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஒரு மேன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 8 கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
உத்தியோகத்துல மேன்மை ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. பூர்வீக சொத்து விற்பனையில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்த தன்மையை ஏற்படுத்தும். விளையாட்டு விஷயத்துல நிதானம் தேவை. இன்றைய நாள் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிசய திசை வடமேற்கு திசை. அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கே கிடைக்கும். இவர் இப்படித்தான் அப்படின்றத ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் இன்னைக்கு குறையும். நண்பர்களிடம் கோபத்தை காட்டாதீர்கள், வேகத்தை காட்டாதீர்கள். ஒரு கொஞ்சம் தன்மையா நடந்துகிட்டால் சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத தன வரவுகள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சலனம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய திசை வடக்கு திசை. அதிசயின் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.